வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் ஸ்கூல் புக் லெக்சர்ஸ். ஸோ இதில் வந்து என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் சாப்டர் 4 பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸோட பார்ட் 1. ஸோ இது வந்து 2 பார்ட்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் ஒரு செப்பரேட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ நம்ம ஏன் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அதுவும் சாப்டர் 4 சூஸ் பண்ணோம்னா குரூப் 4 2018 கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 152ல் மேட்ச் த ஃபாலோயிங்னு கொடுத்துட்டு எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. Osmium, Lithium, Tungsten, Silver. இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஹெவியஸ்ட் மெட்டல், லைட்டஸ்ட் மெட்டல், ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். ஸோ இந்த சாப்டரில் சில இடத்துல வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து செகண்ட் பார்ட்டில் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் மட்டும் வேணும்னா நீங்கள் செகண்ட் பார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சாப்டர் படிச்சிங்க அப்படின்னா என்ன சிலபஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆகும் அப்படின்னா யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸில் கெமிஸ்ட்ரிக்கு கீழே எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்னு தனியாகவே நம்மளுக்கு ஒரு சிலபஸ் டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாபிக் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலமெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுல முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணி அதை வந்து கடைசியாக மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பீரியாடிக் டேபிள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி யார் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லவாய்சியர். ஸோ இவர் தான் வந்து லவாய்சியர்ஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா எலமெண்ட்ஸை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாரு. ஒன்று மெட்டல்ஸ், இன்னொன்று நான் மெட்டல்ஸ். ஸோ இதோட லிமிடேஷன்ஸ் என்னென்னா சில எலமெண்ட்ஸை வந்து இந்த 2 கேட்டகரியில் வந்து ஃபிட் இன் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்றது. ஸோ அதுதான் வந்து அடுத்து வந்து டோபரைனர்ஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. டோபரைனர் அவர் தான் வந்து இந்த பிக்சர் வந்து டோபரைனர்து. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார் 1817 வந்து 3 எலமெண்ட்ஸை வந்து குரூப் பண்ணியிருப்பாரு ட்ரையாட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த குரூப் பண்ணும்போது சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இடை தட் மீன்ஸ் அந்த மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இடையில இருக்கிறத வந்து இந்த மாதிரி 3 அரேஞ்ச் பண்ணும் போது நடுவில் இருக்க எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்க இந்த 2 எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ்க்கு ஆவரேஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியமுக்கும் பொட்டாசியமோட அட்டாமிக் மாஸை ஆட் பண்ணிங்கன்னா 46. ஸோ அது 2 எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ்ன்றதுனால டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 23 சோடியமோடது. ஸோ இதுதான் வந்து இவர் சொன்னது. பட் இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸையும் இந்த மாதிரி குரூப் ஆஃப் 3ல வந்து பண்ண முடியல. ஸோ அதுதான் வந்து டொபரைனரோட லிமிடேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்னொருத்தர் யார் சொல்கிறாரா நியூலாண்ட்ஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இவர் தான் வந்து நியூலாண்ட். ஸோ 1863ல் இவர் என்ன பண்ணுறாருன்னா எலமெண்ட்ஸை வந்து அட்டாமிக் மாஸோட இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு 8th எலமெண்ட்டும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இன் எவ்ரி 8th எலமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 7 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 8th எலமெண்ட் அதோட ப்ராப்பர்ட்டியை திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ரிப்பீட் பண்ணுது அப்படின்னு இவர் சொன்னார். ஸோ லைக் ஆக்டேவ் ஆஃப் மியூசிக் அப்படின்னா ஸோ இதில் வந்து சரிகம பதனி அப்படின்னு சொன்னால் திரும்ப சரிகம பதனி வரும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து திரும்ப 8th எலமெண்ட்டில் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த பேசிஸில் இவர் வந்து 7 எலமெண்ட்ஸ் இன் ஈச் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு 7 குரூப்ஸ் போட்டிருந்தாரு. 49 எலமெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ பார்த்தோம்னா சோடியம் வந்து லித்தியம்க்கு சிமிலாரிட்டி இருக்கும், மெக்னீஷியம் வந்து பெரிலியமோட சிமிலாரிட்டி இருக்கும். ஸோ இதோட லிமிடேஷன்ஸ் என்ன வருது அப்படின்னா ஸோ இன்னர்ட் கேஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நியானை வந்து ஃப்ளோரினுக்கும் சோடியமுக்கும் இடையில நம்ம வைக்கிறோம். ஸோ 8th பிளேஸில் வைக்கிறோம்னா 9th எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மாதிரி வருது. ஸோ அதே மாதிரி ஆர்கனை குளோரினுக்கும் பொட்டாசியமுக்கும் இடையில ஆர்கனை வைக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி 9th எலமெண்ட் வந்து சிமிலர் டு ஃபர்ஸ்ட் ஒன் வருது. ஸோ இந்த லிமிடேஷன்ஸ் இருக்கனால அடுத்து வந்து லோதர் மேயர்ஸ்ன்ற ஒரு வந்து எலமெண்ட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் பேசிக் ஐடியா கொடுத்துருப்பாரு. ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து அதனால இது குறைஞ்சு அப்புறம் மெண்டலீவ்ஸ் வந்து வருவார். ஸோ என்ன பண்ணியிருப்பாருன்னா வேரியஸ் எலமெண்ட்ஸோட அட்டாமிக் வெயிட்டை வச்சு அட்டாமிக் வெயிட் எகெயின்ஸ்ட் அட்டாமிக் வால்யூம். ஸோ இந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் வால்யூம் இவ்வளோனா அட்டாமிக் வெயிட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எலமெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி கிளாஸிஃபை பண்ணும்போது சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேலன்சிஸ் ஒன்றா இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஒரு கேட்டகரியில் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி மெண்டலீவ்ஸ் ஒரு பீரியாடிக் டேபிள் கொடுத்துருப்பாரு. அந்த மெண்டலீவ்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இனிஷியலாக ஒரு டிராஃப்ட் வெர்ஷன் இருக்கும், அப்புறம் வந்து மாடர்ன் வெர்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ மெண்டலீவ் யார் அப்படின்னா ஸோ இவர் வந்து மெண்டலீவ். ஸோ இவர் வந்து ஒரு ரஷ்யன் கெமிஸ்ட்டு. ஸோ கெமிக்கல் எலமெண்ட்ஸை அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலாரிட்டிஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு குரூப் பண்ணியிருப்பார். ஸோ பீரியாடிசி
பீரியாடிசிட்டி அப்படின்னா என்னன்னா, சிமிலராக இருக்க ஒத்த ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க, எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பீரியாடிசிட்டி. நெக்ஸ்ட் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாருன்னா, ஒரு லாவை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அதாவது த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் மாசஸ். ஸோ ஒரு எலமெண்ட்டோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட அட்டாமிக் மாஸோட ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்கும்னு சொல்கிறாரு. ஸோ அதனால தான் அட்டாமிக் மாஸோட இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பார். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இப்போ ஹரிசாண்டலாக ரோஸ் வச்சுருந்தோன்னா ஒரு சர்டைன் லென்த்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு டேபிள் வித் 8 காலம்ஸ். ஸோ 8 காலம், இது வந்து டிராஃப்ட் வெர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீரியாடிக் டேபிள் ஐடென்டிஃபை பண்ணது. ஸோ 8 காலம்ஸு, அதுக்கப்புறம் சில ஃபியூ செல்ஸை வந்து எம்டியாக விட்டுருப்பாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சில ஃபியூ செல்ஸ் இங்கெல்லாம் எம்டியாக இருக்கும். எதுக்காகனா அவர் இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணும் போது சில எலிமெண்ட்ஸ் வந்து அப்போ ஐடென்டிஃபை பண்ணல. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் டிஸ்கவர் பண்ணுவீங்க. ஸோ பண்ணிங்கன்னா அந்த எலிமெண்ட்ஸை வந்து ஃபிட் இன் பண்ணுறதுக்காக அந்த கேப்பு. ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை டிஸ்கவர் பண்ண முடியும். தட் மீன்ஸ் இந்த அட்டாமிக் மாஸில் ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் டிஸ்கவர் பண்ணீங்க, பட் அது என்ன எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சாம்பிள் நேம் வரை கொடுத்துருப்பாரு. பட் தென் ஃபியூச்சரில் அந்த எலிமெண்ட்டை வந்து அவங்க கண்டும் பிடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அட்டாமிக் மாஸையும் டிஸ்கவர் தட் மீன்ஸ் அந்த எலிமெண்ட்டை டிஸ்கவர் பண்ணாததுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, குரூப் 4Aல சிலிகானுக்கு கீழே ஒரு கேப் விட்டுருக்காரு. ஸோ அந்த கேப்க்கு வந்து எக்காசிலிகான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து ஜெர்மேனியமாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 1886. ஸோ அவர் கொடுத்த அட்டாமிக் மாஸ் வந்து 72. ஆக்சுவலாக டிஸ்கவர் பண்ணும் போது ஜெர்மேனியமோட அட்டாமிக் மாஸ் 72.59. ஸோ இந்த மாதிரி அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, கலர், ஃபார்முலா எல்லாமே கொடுத்துருக்காரு. அதை வந்து ஆக்சுவலி டிஸ்கவர் பண்ணும்போது அதோட ஃபார்முலா. ஸோ இது வந்து ஜெர்மேனியம்க்கு மட்டும் இல்லை, ஸ்காண்டியம்க்கு வந்து எக்கோ பாரான்னு கொடுத்துருக்காரு, கேலியம்க்கு எக்கோ அலுமினியம்னு கொடுத்துருக்காரு. பட் ஃபியூச்சரில் இந்த ரெஸ்பெக்டிவ் எலிமெண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெண்டலீவ் விட்டிருந்த 10 ஸ்பேஸ் விட்டுருந்தாரு. அந்த 10 ஸ்பேஸில் 8 எலிமெண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இன்னொன்று வந்து என்னென்னா, ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ண எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸை வந்து கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம்க்கு வந்து 13 இருந்துச்சு, இதை வந்து 9ன்னு கரெக்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து மாடிஃபைடு மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இது மாடர்ன் டேபிள் வந்து மாடர்ன் பீரியாடிக் லாவை பேஸ் பண்ணியிருக்கு. அதாவது த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன சொல்லியிருப்போம், த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி அட்டாமிக் மாசஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இங்கே வந்து அட்டாமிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் மாஸை வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் காலம்ஸை வந்து குரூப்ஸ், அதாவது இந்த வெர்டிக்கல் காலம்ஸை குரூப்ஸ்னும் ஹரிசாண்டலாக இருக்க இதை வந்து ஹரிசாண்டல் ரோஸை வந்து பீரியட்ஸ்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ 9 குரூப்ஸ், அதாவது 1 to 8 குரூப்ஸு, அப்புறம் தனியாக ஒரு செப்பரேட்டாக 0ன்ற ஒரு குரூப்பு, அதே மாதிரி 1 to 7 ரோஸ், 1 to 7 பீரியட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து குரூப் 1 to 7 வந்து இங்கே பாருங்க, குரூப் 1 to 7 வந்து A and B வந்து சப்டிவைட் ஆகிருக்கு. ஸோ A and B வந்து சப்டிவைட் ஆகிருக்கும். ஸோ 7 பீரியட் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு 3 பீரியட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 1, 2, 3 ஃபஸ்ட்டு பீரியடில் வந்து 2 எலிமெண்ட் இருக்கும், செகண்ட் பீரியடில் 8 எலிமெண்ட் இருக்கும், தேர்ட் பீரியடில் 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 3, 6, 7, 8. ஸோ இங்கே செகண்ட் பீரியடில் வந்து 8 எலிமெண்ட்ஸ், தேர்ட் பீரியடில் 8 எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த தான் வந்து ஃபஸ்ட் 3 பீரியட்ஸ் கண்டெயின் 2, 8 எலிமெண்ட்ஸ். அதனால் இதை வந்து ஷார்ட் பீரியட்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3 பீரியட்ஸில் வந்து 18, 32 எலிமெண்ட்ஸ் இருக்காமா. ஸோ இந்த ஃபோர்த் பீரியடை கவுண்ட் பண்ணிங்கன்னா 18 எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஃபிஃப்த் பீரியடை கவுண்ட் பண்ணிங்கன்னா 18 எலிமெண்ட்ஸ் இருக்கும், சிக்ஸ்த் பீரியடை கவுண்ட் பண்ணிங்கன்னா 32 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ பிளாங்க் ஸ்பேசஸ் எதுக்கு அப்படின்னா எலிமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஃபியூச்சரில் டிஸ்கவர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க.
நெக்ஸ்ட் அது இல்லாமல் கடைசியாக 14 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 14 எலிமெண்ட்ஸ் ஃபாலோட் பை லாந்தானியம் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து லாந்தனைட் சீரிஸ், ஆக்டினியம் ஃபாலோ பண்ணுறது வந்து ஆக்டினியம் சீரிஸ். இது தனியாக செப்பரேட் பாட்டம் ஆஃப் பீரியாடிக் டேபிளில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, சில எலிமெண்ட்ஸ் அட்டாமிக் மாஸ் அதிகமாக இருந்தாலும் அதை லோயர் அட்டாமிக், அதாவது நம்ம இன்க்ரீசிங் ஆர்டரில் பிளேஸ் பண்ணும்போது லோயர் அட்டாமிக் மாஸ்க்கு அடுத்து ஹையர் அட்டாமிக் மாஸ் வரணும். பட் சில எலிமெண்ட்ஸில் வந்து ஹையர் அட்டாமிக் மாஸ்க்கு அடுத்து லோயர் அட்டாமிக் மாஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கனுக்கு அடுத்து பொட்டாசியம் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கன் வந்து 39.95, இங்கே வந்து பொட்டாசியம் 39.10. ஸோ வந்து இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸ்னால் பொட்டாசியம்க்கு அடுத்து தான் ஆர்கன் வரணும். ஸோ அது இல்லை. ஸோ இன்னொன்று எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காருன்னா, கொபால்ட் நிக்கலுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ கொபால்ட் இங்கே இருக்க நிக்கல். ஸோ இதுலேயும் வந்து கொபால்ட்டுக்கு 58.9, நிக்கல் வந்து 58.6. ஸோ இதுவும் வந்து மிஸ்பிளேஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெலூரியம் பிஃபோர் அயோடன். ஸோ இங்கே இருக்க டெலூரியம், இங்கே இருக்க அயோடன். ஸோ இது வந்து 127.9, இது வந்து 126. ஸோ இதுவுமே வந்து வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ஐசோடோப்ஸ்க்கு வந்து ஐசோடோப்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஐசோடோப்ஸை வந்து எங்கே வைக்கிறது அப்படின்ற ப்ரொவிஷன்ஸை வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ரஜனை வந்து இங்கே குரூப் 1A வச்சுருக்கோம். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து குரூப் 1Aலையும் வருது, குரூப் 7Aலையும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கெமிக்கலாக டிஸ்சிமிலர் எலிமெண்ட்ஸை ஒரே குரூப்பில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கெமிக்கலாக டிஸ்சிமிலர் எலிமெண்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அல்கலி மெட்டல்ஸ் ஆன சோடியம் பொட்டாசியமையும் காயினேஜ் மெட்டல்ஸ் ஆன காப்பர் சில்வர் கோல்டையும் சேர்ந்து ஒரே குரூப்பில் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல் சோடியம் பொட்டாசியம், இது காயினேஜ் மெட்டல் காப்பர் கோல்டு சில்வர். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே குரூப்பில் வச்சுருக்கோம் அப்படின்றது லிமிட்டேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.